முன்பெல்லாம் பரலோகத்தை குறித்து அதிகமாக பேசினாங்க, நரகத்தை குறித்து எச்சரித்தாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல அருமையான பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் அங்கே போகணும், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்து தெய்வ உறவோடு வாழ்ந்து நம்ம அங்கே போய் சேரணும் பிரசங்கம் பண்ணாங்க. அதுபோல் பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மாதிரி பாவம் செய்ய வேண்டிய விளைவாக நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய வரணும்னு சொல்லி நரகத்தை குறித்து எச்சரிப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அதனுடைய அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நரகத்தை குறித்து எச்சரிப்பு கொடுக்கறதில்ல, பரலோகத்தை குறித்து அவங்கள உற்சாகப்படுத்துறதில்ல, நேரடியாகவே பரலோகத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பரலோகத்துக்கு போய் சேர்றதை பற்றி, நரகத்துக்கு போகாமல் இருக்கிறத பற்றி பேசுகிறத விட, பரலோகத்துக்கு நாங்களே போனோம், பரலோகத்தை பார்த்தோம், பரலோகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு பரலோகத்துக்கு போய் அந்த காட்சிகளை தான் அதிகமாக சொல்கிறாங்க. அதுபோல் நரகத்துக்கு நேரடியாக போயிட்டு அங்கே யார் யார் இருக்கிறாங்க, எப்படி எப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி நரகத்துக்கு எச்சரிக்கிறாங்களாம், பரலோகத்துக்கு உற்சாகப்படுத்துகிறாங்களாம். ஆனால் எல்லாமே ஒரு வேத அடிப்படையில் தான் இருக்கணும், சத்திய அடிப்படையில் தான் இருக்கணும். இந்த மாதிரி பரலோகத்துக்கே நேரடியாக போய் பார்த்து அதை குறித்து சொல்லுகிற, இல்லை நரகத்துக்கே நேரடியாக போய் அதை பார்த்து அங்கே உள்ள டெர்புலன்ஸ் எல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற கொடுமையான காட்சியில் பார்த்து அப்படி எச்சரிக்கிற இது போன்ற காரியங்கள், இவைகளுக்கு வேதம் சார்ந்ததான ஒரு ஆதரவு இருக்கிறதா? வேதாகமத்தில் இந்த மாதிரி தான் அவங்க போய் பார்த்துட்டு அதை விவரமாக சொன்னாங்களா? அப்போஸ்தலன் பவுல் கூட பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்கிறார். அங்கே சில சத்தங்களை கேட்டேன், அது மனுஷ சத்தமா, அப்பொழுது நான் ஆவியில் இருந்தனா, சரிதை எனக்கே தெரியாதனால சொல்கிறேன். ஆனால் வேறு எந்த விளக்கமும் கொடுக்கல. 3ஆம் வானம் வரைக்கும் அதாவது தன்னுடைய அப்போஸ்தல நிலையை குறித்து சிலர் அதற்கு கேள்வி எழுப்பின பொழுது அது தொடர்பாக அவர் சில அனுபவங்களை சொல்கிறார் என்று அங்கே அவர் பரலோகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குன்னா, பரலோகத்தினுடைய ஒவ்வொரு இடங்களையும் பார்த்துட்டு வராங்க, ஒவ்வொரு சூழலையும் பார்த்துட்டு வராங்க. ஆக என்ன அழகாக இருக்குது, என்ன அருமையாக இருக்குது, என்ன சூப்பராக இருக்குது, கிரேட் அப்பாடா அப்படின்னு வியந்து இந்த பரலோகத்துக்கு ஆண்டவர்களை அழைக்கிறாரு. அது மாதிரி அடுத்த கூட்டத்தினர் எங்கே போகிறாங்கன்னா நரகத்துக்கு போய்ட்றாங்க. எல்லாம் பரலோகத்துக்கு டூர் போகிறது, நரகத்துக்கு டூர் போகிறது அதிகமாக. பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் எருசலேமுக்கு போகிறாங்க, இஸ்ரேல் அந்த நாட்டுக்கு புனித பயணம் நிறைய போயிட்டுருக்குறாங்க. அது ஒரு பெரிய பிஸ்னஸாக வர மாறிவிட்டது. ஆனால் இன்னொரு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த காசு செலவு இல்லாதபடிக்கு ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு டூர் போயிட்டு வந்துடுறாங்க, நரகத்துக்கு டூர் போயிட்டு வந்துருக்குறாங்க. இந்த செய்திகளை சொல்கிறாங்க. ஆனால் இந்த விதமாக பரலோகத்துக்குள்ளே போய் ஆண்டவர் காண்பித்து, நரகத்தில் போய் ஆண்டவர் காண்பித்து, இதை போய் ஆண்டவர் பிரசங்கம் பண்ண சொன்னாருன்னு நாம் நம்புறதுக்கு வேதாகமத்தில் இருக்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 20, 10, 14, 11 இங்கெல்லாம் நரகத்தை பற்றின சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த நரகத்தை குறித்து விளக்குகிறது போல் அங்கே யார் யாரை பார்த்தோம், எவங்க இருந்தாங்க, இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நரகம் டெரிபிளான ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு ஐடியா மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நரகத்தை குறித்து அக்குவேறு ஆணிவேராக நிறைய காரியங்களை சொல்கிறோம். அது மட்டுமல்ல, சமகாலத்தில் வாழ்ந்தவங்க, முன்னால் இறந்தவங்க, இவங்க யார் யார் இருக்கிறான்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் த பெந்தேகோஸ்துன்னு ஒரு டினாமினேஷன் இருக்குது பாருங்கள், அவங்கள பீட் பண்ணவே முடியாது. அந்த வேதாகமத்தில் இருக்கிற உபதேசங்களை, போதனைகளை எடுத்து பேசுகிறத விட அதிகமாக இவங்க தரிசனம், சொப்பனம், ஏஞ்சல்ஸு, அப்படியே பரலோகத்துக்கு போனது, நரகத்துக்கு போனது, அந்த நரகத்தில் யார் யார் இருந்தாங்க, நரகத்திலேருந்து பிசாசன் கடிதம் கொடுத்து அனுப்புனது, நரகத்திலேருந்து பிசாசம் புறப்பட்டு வீட்டு வாசலை தட்டுறது, அப்புறம் இங்கங்கே யார் யார் இருந்தவங்க, பாட்டுக்காரங்க, நடித்தவங்க, அரசியல் ஒதுங்கி யாரெல்லாம் அங்கே போய் எப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த விவரங்கள் எல்லாம் இவங்கள மாதிரி யாருமே சொல்ல முடியாது. ஆக இது போன்ற நரக கதைகளையும் பரலோக கதைகளையும் சொல்லுகிறத தலை சிறந்து நிற்கிறவங்க இந்த பெந்தேகோஸ்துக்காரங்க தான். ஆனால் இதற்கெல்லாம் வேத பின்னணி இருக்கிறதா? நீங்கள் சொல்லுகிறவைகள் உண்மைதான் என்பதை நிரூபிக்க முடிய வேத உண்மைகள் இருக்கிறதா? ஆண்டவர் இந்த விதமாக கொஞ்சம் பேரை பரலோகத்தை கொண்டு காண்பித்து ஜனங்களை நம்ப வைக்கிறாரு, நரகத்தை காண்பித்து நம்ப வைக்கிறாரு, எச்சரிக்கிறார், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்படியாக வேதாகமத்தில் இருக்கிறதா? வேதாகமத்தில் ஏற்கனவே பரலோகம், நரகம் இது போன்ற விவரங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நரகம் ரொம்ப மோசமாக இருக்கும், பரலோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், இவ்வளோதான் போதும். உண்மையிலே பரலோகம் எப்படி இருக்கும்? நாம் அங்கே போய் தான் அதை பார்க்கணும். அதை இடையில போய் பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியெல்லாம் போக முடியாது. நாம் போய் தான் பரலோகத்தை பார்க்கணும். அதுபோல் நரகத்தையும் அந்த மாதிரி பாவம் செஞ்சவன் தான் என்ன செய்யணும், அதை போய் பார்க்கணும். இன்றைக்கி
பல சபைகள் இருக்கிற விசுவாசிகளும் ஃப்ரீக்வெண்ட் டூர் போயிட்டு வராங்க. அப்புறம் அவங்க சொல்கிற விளக்கெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் நரகம் பரலோகம் இது சம்மந்தமாக என்னென்ன காரியம் சொல்லப்படுறதோ அதை எக்ஸாகரேட் பண்ணி, அதை கற்பனை பண்ணி, ரொம்ப விஷுவலைஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னு இப்படி அப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முறை தேவபந்து சபை சார்பாக ஒரு வீடியோ வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்கேல் ஜாக்சன் கூட அங்கே போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னை பற்றி யாரும் பாடாதீங்க, என்னை போல் நடனம் ஆடாதீங்க, ஏன்னா நான் கற்றுக் கொடுத்த பாடல்கள் நடனங்கள் இதையெல்லாம் நீங்கள் பண்ணுறவில்லை, எனக்கு வேதனை அதிகம் இருக்குது. அதாவது சில நடிகர்கள் சில நடனக்காரர்கள் இவங்கெல்லாம் பூமியில் இருக்கும் பொழுது அநேகரை தவறாக வழி நடத்தினாங்க. இப்போ இது போன்ற காரியங்கள் இப்போ செய்கிறவங்க அப்படி செய்யும் பொழுது இவங்களுக்கு அங்கே வலி அதிகரிக்குது. ஏன்னா நீ தானே இதை கற்றுக் கொடுத்த, நீ தானே இப்படியெல்லாம் செய்ய வச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய கற்பனை காரியங்கள். இப்போது வேதாகமத்தில் இருக்கிறது போதுமானவைகள் அல்ல என்ற அடிப்படையில் ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமாக தரிசனம் கொடுத்தாரா? இப்போ பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க பரலோகத்தினுடைய விஷயங்களை தத்ரூபமாக மனுஷனுக்கு சொன்னால் அவன் அதை விளங்கிக்குவான், விளங்கி மனம் திரும்புவான். இல்லை நரகத்தினுடைய காரியங்களை சொன்னால் அவன் விளங்கிக்குவான். இப்போ என்ன பிரச்சனை, இவர்களுக்கு பரலோகத்தை பற்றி சரியாக தெரியாது. அதனால் கேட்குற ஒருத்தர் கூட என்ன மாதிரி நினைக்கிறதுக்கு ஒரு சூழல் இருக்குது. ஐயோ பரலோகம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, பைபிளில் எழுதியிருக்கிறவள ஏதோ பரலோகம் இருக்குன்னு தான் நினச்சேன், இவங்க போய் பார்த்துட்டு வந்த பிறகு தான் எனக்கே தெரியுது இவ்வளோ அருமையான இடமா, அப்போனா அவசியம் போகணும். இப்படி இவர் தீர்மானம் எடுப்பாரா? இல்லை நரகத்தை பற்றி ஒருத்தங்க சொல்கிறாங்க, அப்போ இவர் மனம் திரும்புவாரா இவங்க சொல்கிறாங்க. அப்போது என்ன அர்த்தம், ஐயோ பைபிளில் நரகத்தை பற்றி சொன்னவளை நான் அவ்வளோ சீரியஸாக எடுக்கலை, போதல் நரகத்தை பற்றி பேசுகிறவங்களை சீரியஸாக எடுக்கலை. இவங்க போய் பார்த்துட்டு நரகத்தில் அக்கினி எப்படி எரிகிறது, அங்கே புழுக்கள் எப்படி சாகாமல் இருக்குது, அங்கே இருக்கிறவங்களாம் எவ்வளோ வேதனைப்படுறாங்க, அவங்க எலும்பெல்லாம் எப்படி உடஞ்சி விழுது, அவங்க எந்த விதமாக அலறுறாங்க, இதையெல்லாம் வந்து அவங்க சொன்ன பிறகு தான் எனக்கு நரகத்தை குறித்து என்ன வருது, ஒரு எச்சரிக்கை வருது. அப்போது பைபிளில் இருக்கிறது பத்தல்ல, இவங்க போய் பார்த்துக்கிட்டு வந்தது தான் எனக்குள்ள உணர்வு உண்டாக்குறது என்று சொல்லுகிறது போல் இருக்கிறது. ஆனால் இவைகள் உண்மையல்ல. ஒரு மனுஷன் நரகம் இவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் தெரியாதனால தான் இது வரைக்கும் மனம் திரும்பலை அப்படி சொல்லும்படியாக இல்லை. இல்லை பரலோகம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு இவங்க சொல்கிற அளவுக்கு எனக்கு முதலாவது தெரியாது, அதனால தான் இதுவரையிலும் மனம் திரும்பாமல் இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்திற்கு ஆண்டவர் தேவை, தன்னுடைய வாழ்விற்கு ஆண்டவர் தேவை, தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஆண்டவர் தேவை, தன்னுடைய ஆவிக்கு ஆண்டவர் தேவை என்ற உண்மையை உணர்கிற நிலைமைக்கு வந்தால்தான் மனம் திரும்புவான். மற்றபடி நீங்கள் நரகத்தை காண்பித்து எவ்வளவு எச்சரித்தாலும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. இப்போ நரகத்தை பற்றி எவ்வளோ பேசுகிறோமே, இதை பார்த்து விட்டு எவ்வளோ பேர் மனம் திரும்புகிறாங்க. ஐயோ இந்த அம்மா நரகத்தை பற்றி சொன்ன பிறகு தான் நான் உன்னை மனம் திரும்புன்னு அப்படி எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க. எல்லாம் வந்து இப்போ 2 தீமோத்தேயு 4:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறபடி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம். இப்போ அடிப்படை உபதேசங்களை சொன்னால் நிறைய பேர் கேட்குறதில்ல, அடிப்படை போதனைகளை சொன்னால் நிறைய பேர் கேட்குறதில்ல. இந்த மாதிரி கட்டுக்கதை பரலோகத்துக்கு போனது, பரலோகத்தில் தூதர்களை பார்த்தது, ஆபிரகாமை பார்த்தது, பேதுருவை பார்த்தது, தாவீதை பார்த்தது, இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தது, இயேசுநாதரை பார்த்தது, பிதாவை பார்த்தது, பரிசுத்த ஆவியானவரை பார்த்தது, இந்த மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் வந்து சொல்கிறவல்ல மக்களுக்கு இது நல்ல டைம் பாஸ் ஆகுது, நல்ல த்ரில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி 2 விஷயந்தான் வந்து மக்களை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கு. ஒன்று நரக சம்பந்தமான கதைகள். வெளிநாட்டில் தான் இது வந்து உற்பத்தி ஆனது. முதலாவது இதனுடைய ஆரிஜின் அங்கே தான். அங்கே உள்ளவங்க திடீர்னு காணாமல் போன 3 வாலிபர்கள், திடீர்னு ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருந்தவங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி நிறைய கதைகளை உருவாக்கி நிறைய புத்தகங்களை வெளியிட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அவர்கள் அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாலும் பார்த்துருந்தாலும் வேதாகமம் சொல்லுகிற தேவன் ஏற்படுத்தி தான் இதெல்லாம் நடந்துன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். வேதாகமம் நமக்கு போதுமான அளவு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த விதமாக ஒருத்தர் அழைத்துட்டு போய் காண்பித்தான் அந்த நரகத்தை நிரூபிக்கணும்னு சொன்னால் அது வந்து விசுவாசம் என்கிற தியரிக்கு எதிரானது. நாம் மோட்சம் நரகம் இதெல்லாம் வந்து ஒரு விசுவாச அடிப்படையில் சிந்திக்கிறோம், முழுமையாக அதை வந்து நம்ம பார்த்ததில்லை. நான் சொல்கிறேன், அதாவது நீங்கள் நரகத்தை பற்றி பார்த்து வந்து சொல்கிறீங்க, மோட்சத்தை போய் பார்த்துட்டு சொல்கிறீங்க, இது உண்மை என்பதை எந்த அடிப்படையில் வைக்கிறது? இப்போ பிற மதத்தில் உள்ளவங்க கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நான் இதில் ஒவ்வொன்றை எடுத்து சொல்ல நேரம் இல்லை. சிலர் சொல்கிறாங்க, அதாவது சில மதங்கள் வழிபடுகிற கடவுள்களோடு தங்களுக்கு டெலிஃபோன் கான்டாக்ட் இருக்குன்னே சொல்கிறாங்க. அவங்கள நாங்கள் நேரில் பார்த்து பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் கட்டுக்கதைங்கிறோம். இப்போ நாம் இது போன்ற கதைகளை சொல்லும்போது அவங்களும் கட்டுக்கதைன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கு பார்த்து இவ்வளோ கிறிஸ்தவ உலகத்தில் 2 விஷயம் தான் பெரிய மக்களை உற்சாகம். ஒன்று நரக கதை, பரலோக கதை, இன்னொன்று வந்து கடைசி கால அடையாளம். ஒவ்வொரு நாளும் புதிதாக நடந்த ஒரு சம்பவம், புதிதாக ஒரு பரபரப்பான செய்தி, சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி,
தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது, இந்த மாதிரி கடைசி கால நிகழ்வுன்னு ஒவ்வொரு நாளும் சீரியல் போடுறது மாதிரி அது நிறைய வரதான். இதுதான் இன்றைக்கு மக்களை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கு. ஆனால் மனம் திரும்புகிறவர்கள் எத்தனை பேர், தங்களை உண்மையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுக எத்தனை பேர் தேறினுள் ஆகிறார்கள், எத்தனை பேர் தேவ ஐக்கியத்தோடு வாழ்கிறார்கள். இந்த விதம் பார்க்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. அதனால் சத்தியத்தை நம்ம போதிக்கணும், உபதேசத்தை போதிக்கணும், பைபிளில் இருக்கிறத எடுத்து சொல்லணும். ஆண்டவர் இதை விட டெப்த்தாக வந்து நரகத்தை பற்றி சொன்னால் தான் மனம் திரும்புவோன்னா, நமக்கு வேதாகம் எழுதப்பட்ட காலத்துலேயே அவைகளை சொல்லி அங்கே யார் யார் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க, பழைய ஏற்பாட்டில் யார் யார் துன்மார்களாக வாழ்ந்து அங்கே நரகத்துக்கு போனாங்க, இல்லை இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பரிசையும் சதிசையெல்லாம் அங்கே பாவம் செஞ்சு போய் சொன்னால் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க, நமக்கு இல்லை. அதனால் இன்றைக்கு நரகத்துக்கு போய்விட்டு வந்ததாகவோ பரலோகத்துக்கு போய்விட்டு வந்ததாக யாராக சொன்னால் அதற்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதான் உண்மை. இதனால் யாருடைய மனம் திரும்புதலும் உருவாக போகிறதும் இல்லை, இதனால் யாரும் பரலோகத்துக்கு ஆசைப்பட்டு போகிறதும் இல்லை. பரலோக ஆசையும் சரி, நரகத்தை குறித்து எச்சரிப்பு சரி, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். இதனால் இன்றைக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாம் வந்து ஒரு ஆர்வ கோளாறுனால எப்படியாயிலும் சுவிசேஷத்தை வந்து மக்கள் நம்பணுமே, எப்படியாகலும் அந்த நிஜமான பரலோகத்தை வந்து சேருமே, அந்த நிஜமான நரகத்தை தப்பணுமேங்கிற ஒரு ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டோம்னா நிறைய கதைகளை சொல்ல ஆரம்பித்துட்டோம், கட்டுக்கதைகளை சொல்ல ஆரம்பித்துட்டோம். சில நேரத்தில் வந்து தவறான ஆவிகள் வழியாகவும் இந்த காரியம் நடைபெறுகிறது. வஞ்சிக்கிற ஆவிகள் வழியாக அதை கிறிஸ்தவ போதனைகளை உபதேசங்களை மற்றவங்க நம்புவதற்கு தடை ஏற்படுத்துவதற்காக, இதெல்லாம் கட்டுக்கதைகளுடைய மதம்னு சொல்லுறதுக்காக நிறைய தவறான ஆவிகளை இந்த மாதிரி நரக காட்சியை கொடுத்து பரலோக காட்சியை கொடுத்து அடிப்படை உண்மையான சத்தியத்தை போதித்து அதன் மூலமாக ஏற்படுகிற மனதிற்பை தடுத்து விடுகிறார். இன்றைக்கி பாருங்கள், நம்ம அளவுக்கு மிஞ்சி கதை சொல்லுகிற பொழுது மற்றவர்கள் என்ன செய்வார்கள் பாருங்கள், எல்லாம் இது கதை என்று முடித்து விடுவார்கள். எனவே வேதாகமத்தில் இருக்கிற போதைகளை போதிக்கணும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் என்ன இருந்தாலும் நரகத்தை போய் பார்த்துட்டு வந்து ஒருத்தனுக்கு சொல்கிற பொழுது அது ஒரு உணர்வு ஏற்படாத என்ன, பரலோகத்தை போய் பார்த்துட்டு வந்து சொன்னால் ஒரு உணர்வு ஏற்படாத என்ன. நீங்கள் அப்படி நினைக்கலாம். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 16ஆம் அத்தியாயத்தினுடைய 26, 27, 28 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையில் என்ன பார்க்குறோம்? ஐஸ்வர்யவான் வந்து நரகத்தில் அவதிப்படுறான். அப்போ வந்து ஆபிரகாம் இடத்துல வந்து உதவி கேட்குறான். ஆபிரகாம் சொல்கிறார், ஐ எம் சாரி, நான் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறார். உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, அப்போ ஒன்று பண்ணுங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளோ துன்பப்படுறேன், இந்த நரகத்தினுடைய கொடுமையை போயிட்டு எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் சொல்லுங்க அப்படி சொன்னோன்னே ஆபிரகாம் என்ன பதில் கொடுக்குறாரு? ஆபிரகாம் அப்படி ஒரு ரெக்வஸ்ட், அந்த லாசரை கொஞ்சம் அனுப்பி 4 வார்த்தை சொல்லி வச்சா நான் தான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன், அவங்களாம் தப்பிச்சுக்குவாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா இங்கே இருக்கிற காட்சிகளெல்லாம் அப்படி போய் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணங்களும் இருக்குது, அதாவது தீர்க்க தரிசன புத்தகங்களும் இருக்குது, நியாயப்பிரமாண புத்தகங்களும் இருக்குது, அவைகளை அவங்க படித்து கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தாங்கன்னா அதுவே போதும். அதற்கு கீழ்ப்படியலைன்னா நீங்கள் இருந்து ஒரு ஆளை அனுப்பி சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதில்ல. இதுதான் வேத உண்மை. ஒருவன் நரகம் மோட்சம் என்று சொல்லப்படுகிறவை நம்பவில்லைன்னா, எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளுக்கு அவன் முக்கியத்துவம் கூட அதை நம்பவில்லைன்னா, நரகத்துக்கே ஒருத்தர் போயிட்டு வந்து சொல்ல நம்ப மாட்டாங்க. நீங்கள் வேணாலும் நரகத்துக்கு போய்ட்டு வீடியோவே எடுத்துகிட்டு வாங்கலாம். நீங்கள் வீடியோவை எடுத்து வந்து நான் இதெல்லாம் போயிட்டு பாருங்கள், ஆண்டவருடைய ஏற்பாட்டு மூலம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தா கூட அதனால் யாருடைய மனம் திரும்புதலும் நடைபெறாது. மனம் திரும்புதலுடைய ரகசியமே வேறு. ஒரு மனிதன் தனக்கு தேவன் வேண்டும், கர்த்தர் வேண்டும், தேவனால் கொடுக்கப்பட்ட தேவகுமாரன் வேண்டும், அவர் மூலமாக நித்திய வாழ்வை அடைய வேண்டும். அந்த விதமான உணர்வுகள் வந்தால்தான் மனம் திரும்ப நடக்குமே ஒழிய, இந்த பரலோகத்தினுடைய கொடுமைகளெல்லாம் நீங்கள் பக்கம் பக்கமாக சொல்லி காட்டுறதில்ல, இல்லை பரலோகத்தினுடைய மேன்மைகளை சொல்லி காட்டுறதில்ல. எனவே இவைகளெல்லாம் வேத சார்ந்தவர்கள் இல்லை, வேத அடிப்படையானவர்கள் இல்லை. இதை எந்த டினாமினேஷன் பண்ணாலும் சரி அவைகள் ஃபால்ஸ் என்பதுதான் உண்மை. இவைகளுக்கு வேதாகமத்திற்கு சம்பந்தம் இல்லை. எனவே இது போன்ற கட்டுக்கதைகளுக்கு நம்ம சாய்ந்து போகாமல் அடிப்படை வேத உபதேசங்களுக்கு முக்கியத்துவம். வேதாகமத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறதோ தட்ஸ் இனஃப். அதனால தான் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. இதற்கு மேலே புதுசாக அவங்க பரலோகத்துக்கு போனாங்க, நரகத்துக்கு போனாங்க, திடீர்னு ஜெபத்தில் அங்கே போனாங்க, திடீர்னு ஆராதனை அங்கே போனாங்க, இது போன்ற கதையில் விட்டுவிட்டு கர்த்தருக்கேற்ற உபதேசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உண்மையான மனதிரும்பலுக்கு ஏதுவான காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.